26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய ஜென்ரலான குணமே என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க. ஒரு தப்பு எப்படின்னா, அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த இறைவன் தரும் தண்டனையிலிருந்து. சில பேர் பார்த்துக்க வாய்ப்பு கிடைச்சோ அப்பா அம்மாவை பார்த்துக்காம இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு 11 குடையவன் பாதகாதிபதி என்பதால் மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவா நினைச்சு வணங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் அட போங்க குருஜி, அப்போ அப்பா இல்லை, 8 கூட அப்பானால சந்தோஷம் இல்லை, அம்மானால சந்தோஷம் இல்லை, கூட பிறந்தவங்களால சந்தோஷம் இல்லை, அப்புறம் எதுக்கு தான் என் வாழ்க்கை என்றால், ஊரே கமர்ஷியல் லேண்டில் வீடு கட்டிட்டு இருக்கோம், ஊரே ரெசிடென்ஷியல் லேண்டில் வீடு கட்டிட்டு இருக்கோம், நீங்கள் இண்டஸ்ட்ரியல் லேண்டுக்கு போயிடுவீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஆன்மீகம்லாம் அப்புறம் தான். ஏன்னா 12 கூடியவனாக குரு இருக்கிறார். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட அப்புறம் தான். முக்கியமாக உங்களோட லைஃப் டார்கெட் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறது, நீங்கள் ஒரு மிலிட்ரி மேன் ஆகிறது. இதெல்லாம் உங்களோட குணங்கள். உங்கள் வீட்டிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், உங்கள் வீட்டிலேயே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருப்பார். உங்களுடைய குணமே என்னன்னா, அப்பா ப்ராப்ளம்ட்டிங்க, அம்மா ப்ராப்ளம்ட்டிங்க, கூட பிறந்தவங்க ப்ராப்ளம்ட்டிங்க, என் வாழ்க்கை எதுக்கு தான் அப்படின்னா, 5 கூடையவனாக சுக்கிரனே இருப்பதால். நான் வந்து பெரிய IAS கேடரில் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இப்போ படித்த படிப்புக்கேற்ற பணி உங்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, உங்களுக்கு 10 கூடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் தேடி சென்று அவர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை சொல்கிறது என்னுடைய பழக்கம். காரணம் என்னென்னா, உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஒரு 15-20 வருஷமாக நான் பார்க்குற நிறைய மகர ராசி நேயர்களை கர்மா நான் பாடாப்படுத்துது சார். எல்லாருமோ இது ஒரு புது வார்த்தை ஒன்று, எல்லா இடத்துலையும் இது ஒரு இந்த இன்ஸ்டாகிராமு அது இதெல்லாம் பார்த்து கர்மா இஸ் எ பூமராங் சார், கர்மா இஸ் என்னை துரத்துகிறது, பாம்பு வடிவில் என்னென்ன கற்பனை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்மா என்பது ஏற்கனவே எழுதப்பட்டது என்றாலும் அதில் விதிவிலக்குகள் உண்டு. அப்படியே எந்த தண்டனையும் நிறைவேற்றப்படுவதில்லை நண்பர்களே. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தர்ம கர்ம காம மோட்ச என்ற 4 பிரிவுகளை இறைவன் வகுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் எப்படி தப்பு பண்ணுவாங்கங்கிற வரைக்கும் ஏற்கனவே காட் டிசைட் பண்ணி தான் நம்மளை அனுப்பியிருக்கார். ஆனால் அந்த தவறை எவ்வளோ தூரம் நீங்கள் செய்கிறீங்க, உளமார்ந்து செய்கிறீங்களா? ஒரு தீர்ப்பு கூட வரும்பொழுது என்ன சொல்கிறாங்க, அந்த குற்றத்திற்கேற்ற தண்டனை. தெரியாமல் பண்ணிட்டாங்களா, இன்டென்ஷனலாக பண்ணாங்களாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை. அந்த மாதிரி தான் இந்த தர்ம கர்மங்கிறதுல உங்கள் கர்மா எதில் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, தெரிந்தே நீங்கள் செய்யும் கர்மத்திற்கு, அது பேர் அர்த்தம்னு சொல்லுவாங்க. பொருளால் அல்லது ஒரு பொருள் வேட்கையால் அல்லது தாய் தந்தையரை காக்க தவறியதால் அல்லது உங்களுடைய கடமைகளிலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆனதால் ஏதேனும் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா, நான் சொன்னீங்க இந்த கர்மா இஸ் பூமராங் கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதுவரை உங்களை பெருசாக இந்த கர்மா ஒன்றும் பண்ணுறதில்லை என்று தான் உங்களுடைய அடிப்படை. இது என்ன சார் புதுசாக இருக்குது என்றால், இதுதான் IBC பக்தி என்றாலே ஒவ்வொரு நாளும் புதிது, ஒவ்வொரு நாளும் இளமை. அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தர்ம கர்ம காம மோட்ச, அதில் நீங்கள் கர்மங்கிற இடத்துக்கு வரீங்க. சரி, இப்போ நம்ம போயிடலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க யார் அப்படின்னு பாருங்கள். சனி தான் உங்களுடைய ராசியாதிபதி. சூப்பர், சனி தான் ராசியாதிபதி. இதில் என்ன சார் பெரிய விசேஷம்? இதுதான் பெரிய விசேஷமே. சனி ஒரு ராசியாதிபதியாக இருக்கிறதுனால எளிதில் பொருள் ஆசை இல்லாத ஒரு ஆள் நீங்கள். இப்போ மகர ராசி திருவோணம்லாம் பாருங்கள். சார் எனக்கு சம்பளம் வருது சார், எனக்கு கை கடக்கமாக சம்பளம் வருது, வாடகை கட்டுறேன், சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கேன், எனக்கு பெரிய ஆசைகளும் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர்ஸும் எதுவும் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிற நாட்கள் தான், இது மாதிரிலாம் பேசுவாங்க அவங்க மகரம் திருவோணம். காரணம், உங்களுடைய ஜென்ரலான குணமே என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க. ஒரு தப்பு எப்படின்னா, உண்மைக்கு எதிராக அந்த கையூட்டு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நினைப்பே வராது. பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் ஒரு சிறிய வீட்டில் தான் வளர்ந்துருப்பீங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு கர்ம பலனே செவ்வானால தான் பிரச்சனைன்னு எழுதப்பட்டிருக்கு. எப்படி? நீங்கள் ஒரு சரராசி, 11 கூடிய பாதகாதிபதி செவ்வாயாக இருக்கிறார், 4 கூடியவனும் பாதகாதிபதியாக இருக்கிறார். ரைட், இங்கேருந்து தொடங்குது உங்கள் கர்ம பலன். அப்போது 4ங்கிற அம்மாவை பிடுங்கிட்டாங்க. என்ன பிடுங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மாவை ஒன்று பிரிச்சிடுறாங்க அல்லது அம்மாவை எதிரியாக்கிறாங்க. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க அவங்களோட அம்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க கூட
ஒன்று காலத்திற்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதான் அந்த கர்ம அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. இதை கரெக்டாக பண்ணுறவங்க தப்பிச்சிடுறாங்க. எப்படி? அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த இறைவன் தரும் தண்டனையிலேருந்து. சில பேர் பார்த்துக்க வாய்ப்பு கிடைச்சோ அப்பா அம்மாவை பார்த்துக்காமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப மோசமான கர்ம விளைவுகளை தரும். அந்த செவ்வாய் பாதகாதிபதியாக முழுசாக செயல்படுவார். எப்படி செயல்படுவார்? 4ங்கிற பதவியை பிடுங்கிடுவார். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டு வேலை மாறிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 4 கூடியவன் பாதகாதிபதியாக இருப்பதால். எல்லாருக்கும் ப்ரமோஷன் வருது, எனக்கு மட்டும் வரல. செவ்வாய் பாதகாதிபதி ஒரு வாரத்தில் சொல்லிடுறீங்க. அது ஏன் அந்த செவ்வாய் அந்த தண்டனை கொடுத்தாருங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். இங்கே இந்த கர்மங்கிற பாயிண்டில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள் சகோதரர்களுக்கோ உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது முக்கியமாக உங்கள் தாயாருக்கு செய்ய வேண்டியது செய்யவில்லை என்றால் இதனுடைய தண்டனை இப்படி வரும் தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அப்போ மகர ராசிக்காரங்க 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் மாமனார் மாமியாரிடமும் சரி, நல்லா பேசுங்க சார், நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுங்க என்று நீங்கள் நினைக்கிறது என் காதில் கேட்குது. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் சொல்கிறது தான் என் வேலை. 11 கூடையவன் பாதகாதிபதி என்பதால் மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவாக நினச்சி வணங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க பேசுங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லப்பட்டது இதுதான். நீங்கள் அம்மா கிட்ட ப்ளஸ் மாமனார் மாமியார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களால் எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு இருக்காது. இது எழுதப்பட்டது. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் உடன் பிறந்தவர்கள் உங்கள்கிட்டருந்து பணம் வாங்கிட்டு போவாங்களே தவிர அவங்கள்ட்டேருந்து பணம் உங்களுக்கு வராது, உதவிகளும் கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு லோடுன்னு ஏற்றுக்காமல் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டது. ஏனென்றால் 8 கூடையவனாக சூரியன் அமைந்து விடுகிறான். அட போங்க குருஜி, அப்போது அப்பா இல்லை, 8 கூடைய அப்பானால சந்தோஷம் இல்லை, அம்மானால சந்தோஷம் இல்லை, கூட பிறந்தவங்களால சந்தோஷம் இல்லை, அப்புறம் எதுக்கு தான் என் வாழ்க்கை என்றால் உங்களுக்கு கோல்டன் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். 7 கூடையவனாக சந்திரன் இருக்கிறார். எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. உங்களுக்கு சந்திரனால் உங்களுக்கு ஒரு கணவர் அல்லது உங்கள் மனைவி ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 5 கூடையவனாக சுக்கிரன். யார்? முத்தா பசங்க. என் பசங்களுக்கு என்ன சார், IAS IPS படிக்க வைக்க போகிறேன், நான் யார் சாதாரண ஆளா? என் பையன் தலை நிமிந்துட்டான் சார், என் வாழ்க்கையில் என்ன சார் பயம்? இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க கிஃப்ட்டு கடவுள். கடவுள் உங்களுடைய பேசிக் திங்ஸை பிடுங்கி உங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்குறா. இதெல்லாம் 25 வயசுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம், 25 வயசுக்கு முன்னாடி எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பிறந்த வீட்டை பற்றி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா சனிதான் ராசியாதிபதி. செவ்வாய் பகைச்சுட்டோம். யார்? செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம எதிரின்னு சொன்னேன் இல்லையா? செவ்வாய் தான் பூமிகாரகன் என்பதால் சின்ன வீடு தான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கும். மகர ராசிக்காரங்க பாருங்கள், நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு, பெரும்பாலும் இந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த குவார்ட்டர்ஸ் வீடுகள், சின்ன வீடு அவ்வளோதான் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடுகளில் வளர்ந்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு நிறைய எலிகள்லாம் வரும். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அன்ஹைஜீன்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற வீடாக இருக்கும். சில பேருக்கு ஹைஜீன்டு வீடாக இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஏரி நீர் நிலையெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய வீட்டு அமைப்பே அப்படி தான். செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் ஊருக்கு வெளியே இண்டஸ்ட்ரியல் லேண்டு அங்கே தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊரே கமர்ஷியல் லேண்டில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஊரே ரெசிடென்ஷியல் லேண்டில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் இண்டஸ்ட்ரியல் லேண்டுக்கு போயிடுவீங்க. காரணம் என்னென்னா பொதுவாகவே தொழிலை ரொம்ப விரும்புகிறவங்க. அதான் சனியோட குணம். சனி பெரும்பாலும் அதனால தான் சொல்கிறது பக்கா என்ன சொல்கிறது 100% டெக்னீஷியன் யாருன்னா அது சனி தான். உழைப்பாளி. அவருக்கு ஸ்டீலு, மிஷினு, லேத்து, இரும்பு சம்மந்தப்பட்ட உழைப்பாளி அவர். அப்போ அவருடைய எண்ணங்கள் எல்லாமே இன்ஜினியரிங், ஹைலி இன்ஜினியரிங் மைண்ட் யாரெல்லாம் நீங்கள் தான். மகர ராசிக்காரங்க தான் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்காங்க இந்த உலகத்தில். மகர ராசிக்காரங்க அவ்வளோ பெரிய சிறப்பானவர்கள். அப்போ நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாகவே யோசிப்பீங்க. இது இத்தனை பீஸ் போடலாம், ஜாப் ஒர்க்கு, ஜாப் ஆர்டர் எடுக்கிறவங்களாம் நீங்கள் தான். இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆன்மீகம்லாம் அப்புறம் தான். ஏன்னா 12 கூடையவனாக குரு இருக்கிறார். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட அப்புறம் தான். முக்கியமாக ஒர்க் இந்த மைன்ஸ் ஒர்க்கு, கோல் எடுக்கிறாங்க இல்லையா, நிலக்கரி, அதெல்லாம் நீங்கள் தான். பூமிக்கு அடியில் இருக்கின்ற விஷயங்கள், பாறைகளை உடைத்தல், இந்த மாதிரியான மிஷின் ஒர்க்கு ஃபுல்லாக நீங்கள் தான். அடுத்ததாக இந்த மகர ராசிக்காரர்கள் அதனால் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் தான் வீடு இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். அப்போ பக்கத்தில் மயானத்துக்கு போகிற வழி வரும். ஏன்னா சனினாலே இந்த மயானம் கனெக்ட் ஆகிடும். அது என்ன தான் அதில் இருக்க கால்குலேஷனோ சனினாலே டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அப்போ சனி ஏன்னா அவர் தான் காலதேவன் இல்லையா, யமனுடைய தம்பி அவர். அதனால் காலதேவனோட கனெக்ட் ஆகிடுவார். அதனால் அதெல்லாம் உங்கள் வீட்டு பக்கமே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் எஸ் போடுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன். உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு கார்ப்பரேட் ஸ்கூல்லாம் கூட இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 3 கூடியவராக இருக்கிறார். சரி, அதை விடுங்க. அதை நம்ம நிறைய பிறப்பு ராசி பலன்லாம் பார்த்துட்டோம். இதையும் ஏன் சொல்கிறேன்னா கர்மாவோட மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போது அடுத்ததாக 2 கூடையவனாக சனி இருப்பதால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் உங்கள் வாழ்க்கை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. நீங்கள் பெரும்பாலும் பட்டப்படிப்பு ஒரு வருஷத்தில் படிக்கிறீங்கன்னா ஒரு 3 வருஷம் கேப் விட்டு அடுத்த ஹையர் எஜுகேஷன் அப்புறம் தொடங்குவீங்க. நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா சனி பகவான் 2 கூடையவராக இருக்கிறார். மந்தமாக படிப்பீங்க. ஒரு 100க்கு ஒரு 95 மார்க் எடுப்பீங்க. அதுக்கு மேலே போக மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா சனி அவ்வளோதான். அதே பெரிய விஷயம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே சனி சூப்பராக கொடுப்பாருன்னு கொடுப்பார்.
95% உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவார். ஆனால் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து படிப்பு வந்து ஏன்னா 6 கூடியவனா போயிட்டான் புதன், 12 கூடியவனா போயிட்டான் குரு. இந்த படிப்பை தர 2 பேருமே லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அப்போ நீங்கள் 2 கூடிய சனிங்கிறதுனால பொறுமை எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு 2 தடவை சொல்லித் தரணும். இதெல்லாம் 25 வயசுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. உங்களோட லைஃப் டார்கெட் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறது, நீங்கள் ஒரு மிலிட்ரி மேன் ஆகிறது. இதெல்லாம் உங்களோட குணங்கள். உங்கள் வீட்டிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், உங்கள் வீட்டிலேயே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருப்பார். உங்களுடைய குணமே என்னென்னா மிலிட்ரி, போலீஸ், இந்த அரசு பதவி. எங்கள் வீட்டில் ஒரு தாசில்தார் இருக்கார், கலெக்டர் இருக்கார். காரணம் என்ன? அரசு பதவி. ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். காரணம் என்னென்னா இந்த யோகங்களை தந்த செவ்வாய் தான் உங்களுக்கு பாதகாதிபதி ஆச்சே. அப்போது என் வீட்டுக்காரர் பெரிய ஆள், இராணுவத்தில் இருக்கார், ஆனால் என் கூட இல்லை இதெல்லாம் பண்ணி விட்டுருவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல். 25 வயதுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன நடக்கும்? அங்கே தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா 5 குடையவனாக சுக்கிரன் இருக்கார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அப்பா ப்ராப்ளம்ட்டிங்க, அம்மா ப்ராப்ளம்ட்டிங்க, கூட பிறந்தவங்க ப்ராப்ளம்ட்டிங்க, என் வாழ்க்கை எதுக்கு தான் அப்படின்னா 5 குடையவனாக சுக்கிரனே இருப்பதால் அப்போ என்ன ஆகும்னா 2 வீடு மினிமம். என்ன குருஜி இல்லை தெளிவாக சொல்கிறேன். 2 வீடு வாங்கி கட்டுவீங்க அல்லது 2 வீடு சொத்தாக வாங்குவீங்க. 2 வீடுன்னா என்ன அர்த்தம்? ஒரே குடும்பம் 2 வீடுகள் வாங்குவீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கினேன் சார், அந்த வீடு எங்களுக்கு இப்போ பெரிய பங்களா வேணும்னு என் மனைவி ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்குவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? எங்களுக்கு இருக்கிற வருமானத்துக்கு நாங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கு எங்களால் முடியல அப்படி நினைக்காதீர்கள். ஏன்னால் சுக்கிரமூர்த்தி யார்? சுக்கிர பகவான் அனுகிரகத்தாலே பங்களா கட்டின அத்தனை பேரும் மகர ராசிக்காரங்க தான். பெரிய கல்யாண மண்டபங்கள் கட்டுறதுலாம் நீங்கள் தான். பெரிய வீடுகள் இருக்கிற அத்தனை பேரும் மகர ராசி தான். மகர ராசிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வீடு கட்டுறதுல உங்களை அடிச்சிக்க முடியாது, கர்ம பலன். ஏன்னா 5 குடையவனாக சுக்கிரன் இருப்பதால் பெண் தெய்வங்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான். அழகில் ரொம்ப பிரதானமாக உங்களை மாதிரி மேக்கப் பண்ணலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா யோகாதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் அப்படியே அழகாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. எப்பயுமே ஒரு டேர்ட் இல்லை, க்ளீன்லினஸ்னால் அது உங்களை பார்த்து கற்றுக்கணும். அவ்வளோ அழகாக உடம்பையும் இந்த சரீரத்தையும் இந்த முடி, கண், பல் எல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுப்பீங்க. காரணம் என்னென்னா சுக்கிரன் 5 கூடியவராக இருக்கிறார். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த புடவை விற்கிறதெல்லாம் நீங்கள் தான் புடவை அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான். அதே மாதிரி இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸும் நீங்கள் தான். இந்த ஏசி, ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரத்துக்கான கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பெரும்பாலும் சோஃபா, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் சுக்கிரன் ஃபுல்லாக நீங்கள் தான். உங்களுக்கு பெரும்பாலும் மூச்சு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் 6 கூடியவனாக புத பகவான் இருப்பதால் மூச்சு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்க, ஓவியம்லாம் வரைய தெரியும், பாட்டெல்லாம் பாட தெரியும், ஆனால் அது ப்ரொமோட் ஆகாது. காரணம் என்னென்னா புதனும் குருவும் அவுட்டு. அதனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு சுகத்தை தருபவனாக மட்டுமே இருக்கிறானே தவிர அறிவிஞானகாரகன். உங்களுடைய படிப்பு, நான் வந்து எம்இ படிச்சிருக்கேன் சார், ஆனால் நான் ஒரு மிஷின் ஷாப்பில் ஆப்ரேட்டராக இருக்கேன். இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க தான். நான் பெரிய இயக்குனராக இருக்கேன் சார், ஆனால் எனக்கு வந்து ஒரு சாதாரண எடிட்டர் வேலை தான் கிடச்சிது. இந்த மாதிரி நீங்கள் படித்தது வேலை, ஆனால் எனக்கு கிடைச்சது வேறு. நான் வந்து பெரிய ஐஏஎஸ் கேடரில் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு. ஸோ இப்போ படித்த படிப்புக்கேற்ற பணி உங்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்னென்னா உங்களுக்கு 10 குடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு 5 குடையவராக இருக்கிறார். இருந்தபோதும் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு முழு அனுகிரகங்களை செய்ய முடியாது. காரணம் என்னென்னா அரசு பணி, அரசு விஷயம், அதிகாரம் எல்லாம் செவ்வாய் கையில் இருக்குது. அவர் உங்களுக்கு பாதகாதிபதிங்கிற ஒரு பாயிண்ட்னால. அப்போ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் பெரும்பாலும் ஐடி அல்லது எம்பிஏ மாதிரி படிச்சுட்டு ஃபாரின் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா 7னா சந்திரன்னா கடல் தாண்டி போன ஜெயிச்ச அத்தனை பேரும் மகர ராசிக்காரங்க தான். அப்போ நீங்கள் கடல் தாண்டி போகிறது பெஸ்ட்டு. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஷைன் ஆகிறது பெஸ்ட்டு. முக்கியமாக அனிமேஷன், ஆட்டோமேஷன், ஏஐ போன்ற விஷயங்கள். சுக்கிரன் கைனகாலஜி ஃபுல்லாக நீங்கள் தான். இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்து வெளிநாட்டில் நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் உங்கள் கர்ம பலன். அடுத்ததாக பெரும்பாலும் உங்கள்கிட்ட ரகசியமே நிற்காது. 1, 2 கூடியவராக சனி இருப்பதால் நீங்கள் வந்து பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அதுமாதிரி 3, 4 கூடியவராக 12 கூடியவராக குரு இருப்பதால் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து 12 கூடியவனாகவும் இருப்போம். உங்களுடைய தம்பி பிறந்தப்புறம் வீட்டில் ஒரு கர்மம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தம்பி இருந்தாருன்னா அவர் பிறந்தப்புறம் வீட்டில் ஒரு 12ன்னா என்ன ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 4 கூடியவனாக இருக்கின்ற செவ்வாய் என்பதால் நீங்கள் உங்களுடைய பேச்சு, லேண்டு வாங்கினா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் வாங்கினேன் சார், டபுள் டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. ஒரு இடம் வாங்கினேன் சார், அதில் வந்து பட்டா ப்ராப்ளம். ஒரு இடம் வாங்கினேன், அது வந்து இப்படி ஏமாந்துட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். காரணம் 4 கூடியவனாக செவ்வாய் இருக்கிறார். ஆக இதுதான் உங்களுடைய கர்ம பலன். இப்போ 25 வயதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணால் எனக்கு சரியாகும் குருஜி, நான் என்ன கோயிலுக்கு போகணும், என் வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணிக்கணும் என்றால், எப்பொழுதும் சுக்கிரனுடைய கோயில்களுக்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சுக்கிர பகவானுடைய கோயில்கள் என்ன? காஞ்சனூர் போகிறது, சிங்கப்பெருமாள் கோயில் போகிறது போன்ற விஷயங்கள். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. லக்ஷ்மி தான் உங்களுக்குரிய தெய்வம். அதை நீங்கள்
மனசில் மறக்கக்கூடாது. 7 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் மொட்டை மாடிக்கு போங்க, சந்திரனை பாருங்கள், சந்திரனோட அப்படி டெய்லி சந்திர தரிசனம் நல்லது. சதுர்த்திக்கு அப்புறம் 3ஆம் நாள் பார்க்காதீங்க, 4ஆம் நாள் பாருங்கள் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சாஸ்திரம் இருக்குது. சந்திர தரிசனம் என்றைக்கு பண்ணுறது சிறப்புன்னு பார்த்துட்டு சந்திரனை பாருங்கள். திங்களூர் போங்க. நிறைய மனநலம் சொல்கிறாங்க இல்லையா, சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. விலங்குகள் ஏதாவது இருந்தால் தண்ணீர் வைக்கிறது நல்லது. இதெல்லாம் உங்கள் கர்ம பலனாக குறைக்கும். அப்போ நீங்கள் அன்னாபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. சிவராத்திரி அன்றைக்கி அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை எப்படியாவது பண்ணுங்கள். அல்லது மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும். நம்ம சிவராத்திரினால மகா சிவராத்திரிக்கு போயிடுறோம், அப்படி கிடையாது. மாதம் சிவராத்திரி வரும். அன்னாபிஷேகம் பண்ணுறதுக்கு சிவன் கோயிலுக்கு நீங்கள் சாப்பாடு, அரிசியில் பண்ண சாப்பாடு, பச்சரிசியில் பண்ணது கொடுங்க. அது பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு கர்ம பலன் குறைவதற்காக 10 குடையவனாக சுக்கிரன் இருப்பதால் லக்ஷ்மிக்கு அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கர்ம எனும் ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வதால், உங்களுடைய பிரச்சனைகள் இருப்பதால், எப்போ நீங்கள் தாய் தந்தையருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் முக்கியமான விஷயங்களில் ஆபத்தில் நீங்கள் கை கொடுக்கவில்லையோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கர்ம பலன் வேறு வகையில் உங்களை தண்டிக்கும். அதனால் இதை ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்போது சார் என்னோடய அம்மா சொத்துக்கள்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பாவோட வரவேண்டிய காசு வெளியே கொடுத்ததெல்லாம் வருமா எனக்கு தெரில, என் கணவர் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க கணவர் ரொம்ப நல்லா இருப்பாருன்னு, எனக்கு கணவரே எனக்கு பிரச்சனையாக இருக்காரு, அதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? எல்லாத்துக்கும் பதில் உண்டு. 11 என்றால் மாமனார் மாமியார் மட்டும் கிடையாது, நண்பர்கள்னும் பொருள். அப்போ தீய நண்பர்கள் வருவதும் உங்கள் ராசிக்கு தான். அப்போது இவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாக நான் என்ன செய்யணும்? கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறைப்படி கூட நீங்கள் என்னோட பேசலாம், ரொம்ப ஈஸியாக அணுகலாம். அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த டிவியில் பாருங்கள், நீங்கள் QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஐபிசியுடைய பதிவுகளை தினசரி நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள், என் மூத்தோர் பதிவுகளையும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.